வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கல்யாண வைபோகமே கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். பிருத்வி என்றவுடன் வசுவின் முகமும் பிரகாசமுற சடக்கென்ற கணவரை பார்க்க அவர் அவளை பார்த்து கொண்டே, சரியான திமிர் பிடிச்சவன் ராம். அவனோட திறமை தெரிஞ்சுதான் அவனுக்கு தனியா கொரியர் மூலமா இன்டர்வியூ கார்டு அனுப்ப சொன்னேன். அதுக்கு ரெஸ்பாண்ட் கூட செய்யலையே. அவனோட அப்பாவுக்கு இருக்கிற திமிரு 2 மடங்கு பிள்ளைகிட்டையும் இருக்கு. சொல்ல அம்மா மகள் 2 பேருடைய முகமும் ஆறிப்போன பூரி மாதிரி சப்பென்று விழுந்தது. பட் டேட், அவன் இந்த வைரஸ் கில்லர் கோடு ஒன்னத்தான் அவனோட கடைசி தீசிஸ்ல சப்மிட் பண்ணான். அதுக்கு பேட்டன் கூட வாங்கி வச்சிருக்கான். இப்ப நம்ம மாதிரியே பிரைவேட் கம்பெனிஸ் அவனோட கிளையன்ட்ஸ். ரொம்ப நல்ல பாதுகாப்பு சிஸ்டம் டெவலப் பண்றானாம். என்னோட ஃப்ரெண்ட் கம்பெனிக்கு கூட பிருத்வியோட சர்ப் சைபர் ஆர்மா தான் நெட்வொர்க் பாதுகாப்பு கொடுக்குதாம். ரொம்ப புகழ்ந்தான். யார் என்பது போல் பார்த்தவரிடம், அதான் நரேஷ், என்னோட பேட்ச் மேட். அவனோட அப்பா கூட திருப்பூர்ல டெக்ஸ்டைல் மில். அவர் தெரிந்து விட்டது என்று குறிப்பு காட்டவே நிறுத்தினான். ஓகே, நீ உன்னோட டீம் இதை ஃபிக்ஸ் செய்யுதான்னு பாரு. அப்புறம் தேவைன்னா நாமும் சர்ப் கிட்ட பேசி பார்க்கலாம் முடித்தார். அது என்னடா சர்ப் சைபர் ஆர்மர்? சர்ப்னா அது என்ன கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வார்த்தையா? வாசு கேட்ட அதே கேள்வி சம்யுவின் மனதிலும் இருந்தது. காதை தீட்டி கொண்டு இருந்தாள். அது SARP சர்ப். பிருத்திவிராஜன் என்கிற அவனோட நேம்ல இருந்து PR அப்புறம் SA. ஒருவேளை அவன் தங்கை பெயர்ல இருந்தோ என்னவோ, சரியா தெரியல. அப்படித்தான்னு நரேஷ் சொன்னதா ஞாபகம். சர்ப்னா பாம்புன்னு கூட அர்த்தம் வரும். அப்படி நினைத்தும் வச்சிருக்கலாம். சரி சரி, இப்போ அந்த பெயர் எப்படி வந்ததுன்னு நமக்கு என்ன பேச்சு? ராம், காலையில ஆபீஸ் வரையா? சந்தானம் கேட்க ஆமாம் என்றான். புரோக்கர் பொன்னுரங்கம் 1 மணிக்கு மேலதான் வர சொல்லி இருக்கார். ஸோ ஆபீஸ் வந்துட்டு லஞ்சுக்கு அப்புறம் தான் போவேன் டேட். சந்தானம் எழுந்த போது கேவி அவரை நிறுத்தி, சுந்தரா, அந்த சேகரோட அக்கா மகன் ஒருத்தன் இருந்தானே, அவன் நம்ம சம்யுவுக்கு ஏத்தவனா இருப்பான். அந்த பையன் போன வருஷம் கூட ஒரு கல்யாணத்துல பார்த்தேன். அவன்தானே நம்ம ராம் கூட படிச்சது. அந்த பையனை கேட்டு பார்க்கலாமே. விடாமல் கேட்க சம்யு பற்களை கடித்தாள். வெளியே தெரியாமல் தான். அம்மா, அந்த பையனா? ஏன் ராம், அந்த பையன் AC டெக்ல படிச்சான் இல்ல? அப்ப கூட ஏதோ காலேஜ் தகராறுல மாட்டிட்டு சேகரோட அத்தா வந்துதான் சரி செய்தார். ஆனா இப்ப பையன் திருந்தி அவங்க நகை பிசினஸ பாத்துக்கிறானாம். விசாரிக்கிறேன். அது சரி, என்ன உங்க பேத்திக்கு ஒரே லண்டன் மாப்பிள்ள தான் வேணும்னு இருக்கீங்க போல இருக்கே? வியப்புடன் கேட்டார். அது ஒண்ணுமில்லப்பா, இங்கவும் பசங்களும் எனக்கு இங்கிலீஷ் சரியா சொல்லி கொடுக்கறதில்ல. அந்த பையன் என்னவோ பிரிட்ஜில் எல்லாம் தாண்டி படிச்சான்னு நீ சொன்னதா எனக்கு ஞாபகம். அதான் நம்ம சம்யு அங்க போனா நானுமே அவ கூட இருந்து அந்த பிரிட்ஜில் கத்துக்கலாமே என்று சாதுவாக சொல்ல சம்யு அதிர ராம் முறைத்தான். பாட்டி, அது பிரிட்ஜ் தாண்டி படிக்கல, கேம்பிரிட்ஜ். உங்களுக்கு என்ன, நம்ம ஊர்லயே அந்த கூவம் பிரிட்ஜ் தாண்டினா ஒரு சூப்பர் காலேஜ் இருக்கு. முதியோர் கல்வின்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் சிபாரிசுல நான் சீட்டு வாங்கி தரேன் பாட்டி. ராம் சொல்ல சம்யு சிரித்தாள். இருந்தாலும் பாட்டியின் மீது கோபம் போகவில்லை. அதற்கு தூபம் போடுவது போல சந்தானமும், ராம், அந்த பையனை பத்தி கொஞ்சம் விசாரி, ஒழுங்கா இருக்கானான்னு என்று சொல்ல சம்யுவின் கோபம் ஏறியது. அனைவரும் எழுந்து செல்ல இன்னமும் உட்கார்ந்திருந்த கேவியின் அருகே வந்து, பாட்டி, உங்களை யாரு கேட்டா இப்போ எனக்கு உடனடியா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு? இதுல உங்களுக்கு பிடிக்கணும்னா ஒண்ணு நீங்க லண்டன்ல யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி புதுசா தத்து எடுங்க. அதுவும் வேண்டாம்னா ராம் சொல்ற மாதிரி முதியோர் கல்விக்கு போங்க. ஆனா என் விஷயத்துல எதுவும் சொல்லாம இருங்க என்று அடிக்குரலில் சொல்லிவிட்டு போக வசு கவலையாய் பார்க்க கேவி தன்னுடைய மடியில் எதையோ தேடினார்.
அத்தை, என்ன இப்படி செஞ்சிட்டீங்க? ஆமாம், என்ன தேடுறீங்க? கையில் எதையோ எடுத்து, இரு ஒரு நிமிஷம் வசு, இந்த ஹியரிங் எய்ட கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டு போட்டுக்கலாம்னு விட்டுட்டேன். ஆமா, அந்த சேகரோட பசங்க பத்தி கேட்டதுக்கு நம்ம சுந்தரா என்ன சொன்னா? அத்தை, அப்ப அவங்க இத்தனை நேரமா பேசினதெல்லாம் உங்க காதுல கேட்கவே இல்லையா? வசு வந்த சிரிப்பை அடக்கியவாறு கேட்க, இல்லை என்று மறுப்பு சொன்னார் கேவி. அதான் ஹியரிங் எய்ட் இப்பத்தானே போட்டுக்கிறேன். ஆனா அவனோட முகத்துல இருந்து அது சரி வராதுன்னு தோணுச்சு. அதுவும் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஞாபகம் வந்தது. இன்னொருத்தன் ரொம்பவே சின்னவன். அதான் அவனோட அக்கா பையன், நம்ம ராம் ஈடு. அதை விசாரிக்க சொன்னேன். ஆமா, இப்ப உன்னோட பொண்ணு என்ன சொல்லிட்டு போறா? லண்டன் வேண்டாமா? சரி, அமெரிக்காலேயே பார்த்துட்டா போச்சு. சொன்னது அந்த ரூமை விட்டு வெளியேறி கொண்டிருந்த மற்ற மூவர் காதிலும் விழுந்து ஒவ்வொரு விதமான உணர்வை தோற்றுவித்தது. சந்தானம் தலையில் மெதுவாக அடித்து கொண்டார் என்றால் ராம் சிரித்தான். சம்யு பாவம் பேந்த பேந்த முழித்து சுவரை தேடினாள். அன்று காலை நண்பனிடமிருந்து பைக்கை கடன் வாங்கிய பிருத்வி கோந்து உடன் வர நேரே தன்னுடைய பைக்கை கொடுத்த சர்வீஸ் சென்டருக்கு சென்று என்னவோ உடல்நிலை சரியில்லாதவர்களை பார்ப்பது போல அதை குசலம் விசாரித்துவிட்டு தடவியும் கொடுத்து நேரே ஆபீஸுக்கு வந்தான். முதலிலேயே செல்வத்தை கூப்பிட்டு தான் வருவதற்கு நேரமாகும் என்று சொல்லி இருந்ததால் சற்று நிதானமாகவே வந்தான். வரும் வழியில் மின்சார கட்டணத்தை செலுத்தினான். கோந்து பேங்குக்கு சென்று அவருடைய பென்ஷன் பணத்தை கலெக்ட் செய்து பேங்க் மேனேஜருடன் புது ஆபீஸ் இடத்துக்கு லோன் வாங்குவது சம்பந்தமாக ஏற்கனவே பேசிக்கொண்டிருந்த விஷயத்துக்காக அவர் கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துவிட்டு ஆற அமர 10 மணிக்கு ஆபீஸ் வந்தார். அவன் பைக்கை ஆபீஸ்க்கு முன்னால் நிறுத்தியவுடன் கீழே இறங்கிய கோந்துவுக்கு ஒரு ஆட்டோ பிடித்து தருகிறேன் என்று பிருத்வி சொல்ல, இருக்கட்டும் ராஜா, நானும் உன்னோட ஆபீஸ் வந்துட்டு அந்த செல்வம் பையலை பார்த்துட்டு போறேன். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கிளம்புறேன் என்று அவன் ஸ்டாண்ட் போடுவதற்கு முன்னாலேயே அவனுடைய ஆபீஸ் இருந்த கட்டடத்தின் மாடிப்படியை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். பிருத்வி பைக்கை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்த போனவன் 4 வண்டி தள்ளி நிறுத்தியிருந்த அந்த சிவப்பு கரோலாவை பார்த்து அதிர்ந்தான். நேற்று இரவிலிருந்து நினைக்கவே கூடாது என்று தள்ளி வைத்திருந்த ஒன்று அவன் முன்னால் 2 கையையும் விரித்தபடி பாங்கரா நடனம் ஆடுவது போல் அந்த காரின் தோற்றம் கண்ணில் பட்டது. பைக் மேல் மீண்டும் ஏறி அமர்ந்தவன் முதலில் அவசரமாக செல்வத்தை அவனுடைய போனில் அழைத்து அதை விடுத்து தன்னுடைய அலுவலக எண்ணுக்கே போன் செய்தான். 8:30 மணிக்கே வீட்டில் இருந்து கிளம்பிய சம்யுவை உடனேயே அவர்களது கம்பெனி வழக்கறிஞரை சந்திக்குமாறு சந்தானம் சொல்ல வேறு வழி இல்லாமல் அவர்களை பார்த்துவிட்டு சுமார் 10 மணி வாக்கில்தான் பிருத்வியின் அலுவலகத்துக்கு வந்தாள். காரை நிறுத்திவிட்டாலும் கால்கள் ஒத்துழைக்கவில்லை. பயின்ற யோகாவை மனதில் நிறுத்தி ஒரு நிமிடம் நிதானித்து பின் அவன் என்ன செய்துவிட முடியும் என்ற எண்ணத்தில் காரில் இருந்து இறங்கி ஆபீஸுக்குள் செல்ல அவனுக்கு பதிலாக அங்கே வேறு எவனோதான் இருந்தான். முதலில் அந்த ஆபீஸின் தோற்றத்தை பார்த்ததுமே அவளுக்கு ஏமாற்றமாக இருந்தது. ராம் சொல்லி இருந்த பில்டப் படி என்னவோ அவன் தனியாக ஒரு கட்டடத்தில் அவனுக்கு கீழ் நிறைய பேர் வேலை செய்ய ஆபீஸ் நடத்துகிறான் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் இங்கு இருந்ததோ 2 அறை, வாசலில் ஒரு சுமார் சைஸில் ஒரு ரூம், அதில் 4 இருக்கைகள் போடப்பட்டு இருந்தன. உள்ளே ஒரு அறை. இவள் அமர்ந்திருந்த அந்த முன்புற அறையிலிருந்து உள்ளே என்ன இருக்கிறது என்று அவளுக்கு தெரியவில்லை. இவள் உள்ளே நுழைந்தவுடன் அவளை வினோதமாக பார்த்த அந்த ஆள் தன்னை செல்வம் என்றும் பிருத்வியின் வலது கரம் தான் என்றும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். அப்போ கையை இங்க விட்டுட்டு ஹேண்டிகேப்டா உங்க பாஸ் ஊர சுத்துறாரா என்று கேட்க துடித்த நாக்கை அடக்கி தலையை வெறுமனே ஆட்டி அவன் வரும் வரை காத்திருப்பதாக சொன்னாள். என்ன விஷயம்னு சொன்னா நானே ஹெல்ப் செய்வேன் என்றவனிடம், இது கொஞ்சம் கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயம் என்றாள். விடவில்லை செல்வம்.
எந்த கம்பெனி, எங்கிருந்து வருகிறாள், யார் அனுப்பி இங்கு வந்தாள் என்ற ஒரு பெரிய கேள்வி லிஸ்டையே வைக்க, அவனிடம் தன்னுடைய கம்பெனி விசிட்டிங் கார்டு ஒன்றை கொடுக்க அவன் கண்ணில் மரியாதை கூடியது. அவளுக்கு உள்ளே இருந்து ஒரு கேன் பெப்சி கொண்டு வந்து கொடுக்க அவள் வேண்டாம் என்று மறுத்தாள். அடுத்த 5 நிமிடத்தில் வாசலில் ஒரு பையன் இளநீர் ஒன்றை கொண்டு வர செல்வம் ஒரு ஸ்ட்ரா கொடுத்து அவளை வியப்பில் ஆழ்த்தினான். நாட் பேட், நல்லாத்தான் ட்ரைனிங் கொடுத்திருக்கா அந்த ரோஸ் கில்லர் என்று நினைக்கையிலேயே அவன் அன்று அவளை பார்த்து அதிர்ந்த கோலம் நினைவில் வர முகத்தில் அவளை அறியாமல் ஒரு புன்னகை வந்தது. அப்போதுதான் அங்கிருந்து டெலிபோன் அடிக்க செல்வம் அதை எடுத்து பேச ஆரம்பித்து உடனே அவளுக்கு முதுகை காண்பித்து போனை எடுத்துக்கொண்டு அடுத்த ரூமுக்கு சென்றான். அப்போது பார்த்து கோந்து உள்ளே வர இவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. உள்ளே வந்த அவர் அவளை உற்று பார்க்க சட்டென்று அங்கிருந்து டேபிள் பின்னால் இருந்த சேரில் உட்கார்ந்து, எஸ், வெல்கம் டு சர்ப்ஸ், ஹவு கேன் வி ஹெல்ப் யூ என்று பணிவாக அதே சமயம் அழுத்தமாக வினவினாள். கோந்துவுக்கு முதல் பார்வையிலேயே அவள் யார் என்பது புரிந்துவிட்டது. இவெதுக்கிப்பிங்க? ஆட்டம் சூடு பிடிக்குதோ? வாராணி வா, என் பேர ஆபீஸ்க்கு வந்து என்னையே வெளியாள் மாதிரி வரவேற்று உபசரிக்கிறையா? பாப்போம் இது எத்தனை தூரத்துக்கு போகுதுன்னு என்று நினைத்தார். அவருக்கு தெரியும் இவள் இங்கு வருவது பற்றி பிருத்விக்கு ஒன்றும் தெரியாது என்று. அப்படி இருந்தால் அவன் அடுத்த பக்கம் திரும்பி திருப்பதி சென்றிருப்பான், இவரையும் அழைத்து கொண்டு. முகத்தில் இதை எதையுமே காட்டாமல், இங்க மிஸ்டர் பிருத்திவிராஜன் வைரஸ் ஸ்பெஷலிஸ்ட், என்னவோ ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி கேட்க அவள் ஒரு கூரிய பார்வை அவரை பார்த்தபடி, எஸ், எங்க பாஸ் வெளியே போயிருக்கார், என்ன வேணும்னு சொல்லுங்க, நீங்க எந்த கம்பெனியிலிருந்து வரீங்க என்றாள். பார்த்தால் வயதானவராக இருக்கிறார். பாவம், குடும்பத்தில் என்ன கஷ்டமோ, இந்த வயதான காலத்திலும் உழைத்து சாப்பிட வேண்டி இருக்கிறது என்று நினைத்து அவர் மேல் பரிதாபம் கொண்டாள். நான் கோவிந்தா கன்சல்டன்சியில மேனேஜரா இருக்கம்மா. எங்க கம்பெனி இப்பதான் புதுசா வளர்ந்து வர கம்ப்யூட்டர் கம்பெனி, அதுல ப்ராப்ளம். அதான் பிருத்வி தம்பியை பார்த்து. அவர் மேல் இதுவரை இருந்த மரியாதை உடனே சரிய கோபமாய் அவரை ஒரு பார்வை பார்த்தவாறே, சார், அவர் உங்களுக்கு தெரியுமா, முன்ன பின்ன பார்த்திருக்கீங்களா? அவரையே பார்க்க அவர் இல்லை என்று தலையை அசைக்க, பின்ன எப்படி சார் அவர் தம்பின்னு ரொம்ப உரிமையோட சொல்றீங்க? ப்ரொஃபஷனலா இருக்கணும் சார். நீங்க கூடத்தான் பார்த்தா வயசுல அவரோட தாத்தா மாதிரி இருக்கீங்க, அதனால அவர் உங்களை அப்படி கூப்பிட்டா நல்லா இருக்குமா? சார், அவர் இப்ப இல்ல, நீங்க உங்க கார்டு ஒன்று கொடுத்துட்டு போங்க, நான் பாஸ் வந்ததும் சொல்றேன், அவரே போன் செய்வார் என்று முடித்து கையை நீட்டினாள். நீட்டிய கையை வியப்புடன் பார்த்த கோந்து வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு, இல்ல மேடம், கார்டெல்லாம் வச்சுக்கிற அளவுக்கு பெரிய கம்பெனி எல்லாம் இல்ல, பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டே போறேன். எப்ப வருவார் சாரு? பணிவாக கேட்டார். அதெல்லாம் கரெக்டா சொல்ல முடியாது. கண்கள் உள்ளே போனுடன் சென்ற செல்வத்தை தேடி, நாங்களே ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அவருக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க வேற வேலை எதுவும் இருந்தா பார்த்துட்டு மத்தியானம் ஒரு 2 மணி வாக்குல வாங்க. கண்கள் இப்போது இதை கேட்டு விழிகள் தெரித்து விடும் போல் இருந்த செல்வத்தின் மேல் நிலைத்தன. என்ன செல்வம், சார்தான பேசுனது? என்கிட்ட அப்போதே சொன்னதை உங்ககிட்டையும் சொன்னாரா? இந்த ஜென்டில்மேன் கிட்ட அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கண்கள் அவனையே நேராக பார்க்க அவனுக்கு தலையை ஆமோதிப்பாக அசைக்க மட்டுமே முடிந்தது. கையில் வைத்திருந்த போனையும் இவளையும் மாறி மாறி பார்த்தான். பாஸ் என்னடாவென்றால் வந்திருக்கின்ற பெண்ணிடம் தான் மதியத்துக்கு மேல்தான் வருவேன் என்று சொல்ல சொல்ல, இவள் என்னடாவென்றால் அவருடைய தாத்தாவிடமே அதை சொல்கிறாள். சம்யுவிடம் திரும்பிய செல்வம், ஆமா மேடம், அது சார்தான், அவருக்கு பேங்க்ல டிலே ஆகுதாம், 3 மணி கூட ஆகும்னு சொன்னாரு என்று சொல்லி என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியாமல் குழம்பி கோந்துவை பார்க்க அவர் கண்ணாலேயே நான் பார்த்துக்கிறேன் என்றார். அப்படியா மேடம், சரி, அப்ப நான் கிளம்புறேன். கோந்து சொல்ல சம்யுவும் இதற்கு மேல் இங்கு இருந்து பயனில்லை என்று நினைத்து
உள்ளுக்குள் பரவிய ஏமாற்றத்தை மறைத்து கொண்டு, இருங்க மிஸ்டர் கோவிந்தா கம்பெனி மேனேஜர், இப்பதான் ஒரு நல்ல செயலாளர் செய்வது போல் அவருடைய பெயரை கூட கேட்கவில்லை என்பது உரைக்க, நானும் கொஞ்சம் வெளியில போகணும், பாஸ் ஒரு வேலை சொல்லி இருக்காரு. செல்வம் புறம் திரும்பி, நான் பேங்க் போகணும்னு சார் சொன்னாரு, நீங்க ஆபீஸ பார்த்துப்பீங்க தானே என்று என்னவோ அவன் எடுபிடி மாதிரி பேசிவிட்டு அவன் முகத்தை பார்க்காமலேயே டேபிளின் அந்த பக்கம் வந்து ஜன்னலை கடக்கும் போதுதான் வாசலில் ஒரு பைக்கில் கையில் இருந்த போனை பார்த்து கொண்டிருந்த பிருத்வியை பார்த்தாள். கீழே பைக்கில் அமர்ந்திருந்த பிருத்விக்கு இவர்கள் பேசியது அனைத்தும் காதில் விழுந்தது. அவளுடைய காரை பார்த்ததுமே பதறி தாத்தாவை அழைக்க திரும்ப அவர் அதற்குள் அந்த கட்டடத்துக்குள் நுழைந்திருந்தார். இது வேறு புது வம்பு என்று நினைத்து அவர் மேலே போகும் முன் அவளை அங்கிருந்து கிளப்ப வேண்டும் என்று போன் செய்ய, என்றைக்கும் இல்லாமல் இன்று தடங்கள் எதுவும் இல்லாமல் மின்சாரத்தை வாரி வழங்க அங்கிருந்த லிப்டுமே சதி செய்து கோந்துவை இவன் ஆபீஸில் சேர்த்து இவனை பார்த்து எள்ளி நகையாடியது. இப்போது அவள் தாத்தாவுடன் கீழே வந்து விடுவாளே என்கிற பதைப்பில் பைக்கை கிளப்பி பக்கத்தில் இருந்த ஒரு ஒன்வே சந்தில் நிறுத்தி கீழே இறங்கி எட்டி பார்த்தான். முதலில் தாத்தா கண்ணுக்கு தெரிய, பின்னாலேயே வந்த சம்யுவை பார்த்தவன் மூச்சு விட மறந்தான். ஒரு நிமிடத்திற்கு ஒரு பெங்கால் காட்டன், அவனுக்கு ஏதோ ஒரு காட்டன் புடவையில் ஒவ்வொரு அங்குலமும் அவள் ஒரு திறமையான தொழில் அதிபர் என்று வரை சாற்ற, நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்டு உறுதி முகத்தில் தெரிய, என்னவோ போருக்கு செல்பவள் போல் வந்த சம்யு அவன் விழிகளை நிறைத்து, பாரதி கண்ட புதுமை பெண் இவளா என எண்ண வைத்தாள். பக்கத்தில் அவனை இடித்து கத்திக்கொண்டு சென்ற ஒரு டீ கடை பையனை கூட அவன் கவனிக்கவில்லை. வந்தவள் ஒரு நிமிடம் நின்று சுற்றமுற்றும் பார்த்து பின் கோந்துவுடன் பேச, அவர் மறுப்பாக ஏதோ சொல்லவே, இவளும் பிடிவாதமாக அவரை கையை பிடித்து கொண்டு தனது காருக்கு கூட்டி செல்வதை பார்த்து அவனுக்கு இரண்டாவது முறையாக மூச்சு நின்றது. இது என்ன புது வம்பு, இந்த கோந்து எங்கே இவளுடன் செல்கிறார் என்கிற யோசனையுடன் அவருடைய செல்லுக்கு ஒரு அவசர போன் அடித்தான். சட்டை பாக்கெட்டில் அதிர்ந்த போனை கையில் எடுத்த கோந்து அது பேரனிடமிருந்து என்று தெரிந்தே எடுத்தார். ஆனால் எதையும் காண்பிக்காதவாறு அவன் பேச ஆரம்பிக்கும் முன், சொல்லுங்க சார், என்ன, நான் உடனே ஆபீஸ் வரணுமா? சரி சார், வரேன். இங்க மிஸ்டர் பிருத்திவிராஜனை பார்க்க முடியல. என்ன, வேண்டாமா? வேற யாரோ இவரை விட சீப்பா முடிக்கிறாங்களா? கண்டிப்பா சார். நல்ல வேலை இங்க சார் இல்ல, இல்லாட்டா தர்ம சங்கடமா போயிருக்கும். நான் நேர அங்கேயே போறேன் சார் என்று சொல்லி ஓரக்கண்ணால் சம்யுவை பார்க்க, காரை ரிமோட் கீ கொண்டு திறந்தவள் காதில் இது இடி மாதிரி விழுந்தது. ஐயோ, இவர் பாட்டுக்கு அங்கு உள்ளேயே இருந்திருப்பார். நான் என்னவோ சொல்ல போய் பிருத்வியோட பிசினஸுக்கு எடுத்துட்டனோ, இதை எப்படி சரி செய்கிறது என்ற கவலையில் ஆழ்ந்தாள். என்னவோ அவரை பிடித்து போக அவர் வீட்டுக்கு என்று சொன்னதும் எங்கே என்று விசாரிக்க அது அசோக் நகர் என்று தெரிந்தவுடன், ஐயோ பாவம், இந்த வெயில்ல அவர் அனுப்புனதுக்கு பரிகாரமா வீட்டுல கொண்டு போய் பிடலாம் என்று பெரும்பாடுபட்டு அவரை சம்மதிக்க வைத்திருக்க, இப்போது இப்படியா, இதை எப்படி தடுப்பது என்று தெரியவில்லை. இதற்குள் அவருமே இவள் புறம் திரும்பி, மேடம் சாரி, நீங்க கேட்கும்படி ஆயிடுச்சு. எங்க கம்பெனி முதலாளி தான், அவருக்கு தெரிஞ்சவங்க ஒரு டிப்பு கொடுத்துருக்காங்க மேடம். வந்து இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. வேற யாரோ கூட இவர் செய்யற வேலைய பாதி ரேட்டுக்கு முடிச்சு தராங்களாம். சாரி மேடம், நீங்க தப்பா நினைக்காதீங்க. வந்து இன்னொன்னு, என்னவோ உங்களை பார்த்தா என்னோட பேரன் சம்சாரம் மாதிரி இருக்கு. உருவத்துல அவ்வளவு ஒத்துமை. நீங்க தப்பா நினைக்கலனா, நீங்க இங்க சந்தோஷமா இருக்கீங்களா மேடம்? உங்க முதலாளி சம்பளம் எல்லாம் ஒழுங்கா கொடுக்கறாரா? ஏன் கேக்குறேன்னா, நான் கூட இவரை பத்தி கேள்விப்பட்டு ஒரு பெரிய ஆபீஸ் எதிர்பார்த்து வந்தேன். ஆனா நீங்களும் அந்த பியூனும் தான் இருக்கீங்க போல இருக்கு. வேணும்னா சொல்லுங்க, எங்க முதலாளி கிட்ட சொல்லி உங்களுக்கு இதை விட பெரிய வேலையா ஏற்பாடு செய்ய சொல்றேன். தப்பா பேசியிருந்தா பெரியவன்னு மன்னிச்சிருங்க மேடம் என்று சொல்ல,
சம்யுவுக்கு இருந்த வருத்தம் போய் அந்த இடத்தில் இரட்டிப்பாக கோபம் சுறுசுறுவென ஏறியது. சார், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஏதோ பெரியவர்னு இத்தனை நேரம் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருந்தா இப்படி அடிமடியிலேயே கை வைக்கிறீங்களே. உங்க வயசுக்கு இது நல்லா இல்ல சார். இப்படி எல்லாம் செய்யறதால தான் நீங்க இன்னமும் அந்த சின்ன கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆபீஸ் சின்னதா இருந்தா என்ன சார், அதுவா முக்கியம்? செய்யற தொழில் ஆத்ம திருப்தி தருகிறதா என்பதுதான் முக்கியம் சார். எங்க பாச பத்தி உங்களுக்கு சரியா தெரியாதுன்னு தெரியுது. அவரோட திறமை, தொழில் சாமர்த்தியம், விவேகம் இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா வராது சார். உலகத்துல பணம் மட்டும் அளவுகோலா வச்சுட்டு இருக்காதீங்க. எங்க பாஸ் காலேஜ்ல கோல்டு மெடலிஸ்ட் தெரியுமா? வெளிநாடு போகும் வாய்ப்பு வந்த போது கூட தனியா சொந்த நாட்டிலேயே தொழில் தொடங்கி அதில் வெற்றிகரமா கால் பதிச்சு தன்னோட சொந்த உழைப்பிலேயே முன்னுக்கு வந்திருக்காரு சார். இதெல்லாம் இத்தனை வருஷமா அடுத்தவனுக்கு வேலை செய்யற உங்களுக்கு எப்படி புரியும்? வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்கும் இப்ப நீங்க வாங்குற சம்பளத்தை விட இரட்டிப்பா தர சொல்லி இங்கேயே வேலை வாங்கி தர சிபாரிசு செய்யறேன். ஆனா சிபாரிசு மட்டும்தான் செய்வேன். கடைசி முடிவு எல்லாம் எங்க பாஸ் தான் எடுப்பாரு. இனிமேலாவது பணத்தை மட்டும் பார்த்து ஒரு ஆளை எடை போடாதீங்க மிஸ்டர் கோவிந்தா கம்பெனி மேனேஜர் என்ற காரமாக பொரிய. இதை கேட்டு கோந்துவுக்கு மனம் குளிர்ந்தது என்றால் அவர் கையில் அணைக்காமல் வைத்திருந்த போன் வழியே இதை கேட்ட பிருத்விக்கு அவன் மனநிலையை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. நீங்களே கிளம்பி போங்க சார், எனக்கு வேற வேலை இருக்கு, பார்க்கலாம் என்று சொல்லி அவரை அம்போ என்ற நடைபாதையில் விட்டு டிரைவர் சீட்டில் அமர்ந்த சம்யு காரை ரிவர்ஸில் எடுப்பதற்காக ரிவர் வியூ கண்ணாடியை பார்க்க அப்போது என்று அதே டீ கடை பையன் பிருத்வியை இடிக்க வழிவிட என்று சற்று முன்னால் வந்த பிருத்வி அவள் கண்ணில் பட அப்போதுதான் அவளுக்கு அவன் இத்தனை நேரமாக இங்குதான் இருந்திருக்கிறான் என்று புரிய வேண்டுமென்றே வேகமாக வண்டியை ரிவர்ஸில் எடுத்து பின்னால் அது பாட்டுக்கு நின்றிருந்த ஒரு பைக் மேல் மோதினாள். கூட்டம் கூட பிருத்வி நிலை மறந்து அருகில் ஓடி வந்தான். பார்த்து கொண்டு இருந்தபோது சம்யுக்தா கோந்துவிடம் ஏதோ சொல்வதும் பின் காரில் அமர்ந்து வேகமாக ரிவர்ஸில் எடுத்து பின்னால் நின்றிருந்த ஒரு பைக்கை இடித்து அது கீழே விழுவதையும் கண்ட பிருத்வி ஓடி வருவதற்குள் அங்கே ஒரு சிறு கூட்டம் கூடிவிட்டது. கோந்துவும் பதட்டப்பட்டு அருகே வர சம்யுவை சுற்றி இப்போது 10 பேர் இருந்தார்கள். அருகிலேயே ஒரு டீ கடையில் நின்று கொண்டிருந்த அந்த பைக்கின் உரிமையாளன் தகராறு செய்ய ஆரம்பித்தான். அடுத்த சைக்கிள்காரன் இடித்தாலே சண்டை போட்டு பணம் கறக்கும் வித்தையை இப்போது இடித்தது ஒரு பெண், அதுவும் வெளிநாட்டு கார் என்றவுடன் எவ்வளவு கறக்கலாம் என்றே நினைத்தான் அவன். கூட இருந்த 4 பேருமே பைக்குக்கு சேதம் சேதாரம் எல்லாம் பேசி முதலில் ஒரு 10,000 ரூபாய் கீழே வைக்க சொன்னார்கள். நியாயமாக பார்த்தால் அந்த பைக் வெறுமனே சாய்ந்துதான் விழுந்திருந்தது. தாத்தா காலத்து பைக் மாதிரி ஏற்கனவே கண்ட இடங்களில் நசுங்கி வேறு இருந்தது. சம்யு கோபமாக, நான் 100 ரூபாய் தான் தருவேன் என்று ஆரம்பிக்கும் போதே அவன் கத்த ஆரம்பித்தான். பணக்காரர்களின் கஞ்ச புத்தியை பற்றியும் அலட்சிய போக்கை பற்றியும். கூட்டத்தை விலக்கி உள்ளே வந்த பிருத்வி சம்யுவின் அருகில் நின்று, இத பாருங்க, நீங்க பைக்கு சரியா பார்க் செய்யல. நான் அப்போதே பார்த்தேன். அவங்க பேர்ல தப்பு இல்லைன்னு சொல்லல. வேணும்னா மெக்கானிக் ஷாப்புக்கு மேடம் வருவாங்க உங்களோட. இப்போ இடிச்சதால என்ன சேதமோ அதை சரி செஞ்சு கொடுத்துடுவாங்க, சரியா என்றதும், தோ வந்துட்டாருடா ஹீரோ. ஒரு அழகான பணக்கார பொண்ணை பார்க்க கூடாதே, வரிஞ்சு கட்டிட்டு சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க. இதுக்குன்னே காத்துட்டு இருப்பாங்களோ? போங்க சார், போங்க சார், வேற வேலை எதனாச்சும் இருந்தா பாருங்க. மேடம் சொல்லுங்க, 10,000 வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 8,000மாவது ஆகும். இல்லாட்டி போலீஸ் கேஸ் ஆக வேண்டியதுதான் என்றான் பைக்காரன். சம்யு ஆத்திரமாக ஏதோ சொல்ல ஆரம்பிப்பதற்குள் அவள் கையை பிடித்து அழுத்திய பிருத்வி அவள் காதில், தப்பையெல்லாம் நீ பண்ணிட்டு என்று அடிக்குரலில் உரிமிவிட்டு, சார் வேணும்னா 2,000 தரட்டும் மேடம் என்றான். அது சரி, நீங்க யார் சார் மேடம்க்கு சப்போர்ட்டு? இப்போதுதான் அந்த கூட்டத்தில் கோந்துவை பார்த்த சம்யு, அடடா, இது பிருத்விராஜன் என்று தெரிந்தால் நம்ம கதை கோவிந்தாதான் என்று நினைத்து அவசரமாக,
இவர் என்னோட கணவர் என்று சொல்ல தாத்தா பேரன் இருவரும் அதிர்ந்தார்கள். கணவரா? என்னம்மா கழுத்துல தாலின்னு உன்னையே காணமே என்று கிண்டலாக கேட்க ஆரம்பித்தான் ஒருவன். வந்து, கணவன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர், அதைத்தான் சொன்னேன். அவனிடம் வந்தவள், நீங்க இதை செட்டில் பண்ணிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு கோந்துவிடம் வந்து, என்ன சார், உங்க மேனேஜர் உடனே வர சொன்னாருன்னு சொல்லிட்டு இன்னும் இங்கேயே இருக்கீங்க? அதான் என்னோட ஆள் வந்தாச்சுல்ல, அவர் பார்த்துப்பாரு, நீங்க கிளம்புங்க என்று அவரை அனுப்புவதிலேயே குறியாக இருந்தாள். பேரனை குறிப்பாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு கோந்துவும் அந்த இடத்திலிருந்து கிளம்ப, சம்யு ஸ்டைலாக, ராஜ், நான் என் ஆபீஸ்ல இருக்கேன், நீங்க இதை செட்டில் பண்ணிட்டு வந்துடுங்க டியர் என்று சொல்ல அவள் கண்ணில் இருந்த கெஞ்சல் அவனை வேறு எதுவும் பேச விடாமல் செய்து தலையை மட்டும் ஆட்ட வைத்தது. மறுபடி மேலே சென்ற சம்யு உள்ளே நுழைந்தவுடன் அங்கிருந்த சேரில் தொப்பென்று விழுந்தாள். இந்த மாதிரி இவள் வாழ்நாளில் சங்கடப்பட்டதில்லை. ஒரு பக்கம் இந்த கோவிந்தா கம்பெனி மேனேஜர், இன்னொரு பக்கம் இந்த பிருத்வி. இந்த முறை செல்வம் கொண்டு வந்து கொடுத்த பெப்சியை ஒன்றும் பேசாமல் கண்ணாலேயே நன்றி தெரிவித்து வாங்கி மடமடவென குடித்து முடித்தாள். கெத்தாக சொல்லி வந்தாயிற்று. இப்போது அவன் வருவானே, பார்த்துக்கலாம் நினைக்கும் முன் அவள் எண்ணத்தின் நாயகன் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு புறம் சிரிப்பு வந்தாலும் ஏன் அங்கேயே இருந்தோம் என்று தன்னை நினைத்தே வெறுப்பாக இருந்தது. கோந்துவின் மீது வேறு காண்டு, இவள் வேறு கணவன் கல்யாணம் பண்ணிக்கொள்ளப் போகிறவன் என்று உளறிவிட்டு வந்திருக்கிறாள். இப்போது எதற்கு வந்திருக்கிறாளோ? வந்தவன் அவளை ஒரு பார்வை பார்த்து நேரே தன்னுடைய அறைக்கு செல்ல இங்கே சம்யுவுக்கு டென்ஷன் ஏறியது. உள்ளிருந்த செல்வத்தை அழைத்தவன் அவனிடம் ஏதோ சொல்ல செல்வம் நேரே சம்யுவிடம் வந்து ஒரு கவரை கொடுத்தான். அது ஏற்கனவே ஒட்டப்பட்டிருந்த கவர். மேலே சம்யுவின் பெயர் மற்றும் அவளுடைய வீட்டு முகவரி இருந்தது. கேள்வியோடு அதை பிரிக்க அதன் உள்ளே பணமும் கூடவே ஒரு சிறு டைப் செய்யப்பட்ட பேப்பரும் இருந்தன. அதை எடுத்து பார்க்க அதில் 10,000ல் ஆட்டோ சார்ஜ் 180 போக மீதி 9,820 ரூபாய் வைத்திருப்பதாக இருந்தது. கூடவே செல்வம், இன்னைக்கு காலையில சார் போன் செய்து இதை தயார் செய்து உங்களுக்கு கொரியர் செய்ய சொல்லியிருந்தார். நீங்க வந்ததால சார் கிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட கொடுக்கலாம்னு இருந்த, அதுக்குள்ளதான் என்னவோ நடந்துடுச்சு, செக் பண்ணிடுங்க மேடம் என்றவுடன் சம்யுவுக்கு வந்தது கோபமா வருத்தமா என்று தெரியவில்லை. நேரே எழுந்து உள்ளறைக்கு வந்தவள் கதவை தட்டாமலேயே திறக்க உள்ளே தன்னுடைய சுழல் நாற்காலியில் தலைக்கு பின்னால் கைகளை முட்டு கொடுத்து சாய்ந்து கண் மூடி அமர்ந்திருந்த பிருத்திவியின் கோலம் அவள் மனதில் அப்படியே பதிய கண் அந்த ரூமை பார்த்து அகன்றது. நல்ல பெரிய ரூம் அது. ஒரு பக்கம் ஒரு தடுப்பு சுவருக்கு பின்னால் வரிசையாக சர்வர்களும் 5 கம்ப்யூட்டர்களும் இருக்க, அவனுடைய டேபிள் நல்ல தேக்கு மரத்தில் இருக்க, அதற்கு எதிரே வருபவர்கள் வசதியாக உட்கார என்று அழகான 2 இருக்கைகள் போடப்பட்டிருந்தன. ஒரு ஓரத்தில் கதவு ஒன்று திறந்திருக்க, அதன் வழியாக சிறு ரூம் ஒன்று தெரிய, அங்கேயே போடப்பட்டிருந்த கட்டிலும் வேறு ஒரு கதவும் அது ரெஸ்ட் ரூமுக்கு வழி என்று சொல்லியது. சுவரில் ஓவியங்கள் கண்ணை பறித்தன. கண்ணுக்கு நேர்த்தியான சிற்பங்கள் 2 ஆங்காங்கே சிறு கலை நயத்துடன் கூடிய முக்காலிகள் மேல் வைத்திருந்தது அந்த ரூமுக்கு மேலும் அழகு சேர்த்தது. என்ன செல்வம், மேடம் கிட்ட அந்த கவரை கொடுத்துட்டியா? எப்ப வந்தாங்க அவங்க என்று கண் மூடியே விசாரிக்க பதில் ஒன்றும் இல்லாததால் கண்ணை திறக்க அவன் எதிரில் வந்து நிதானமாக அமர்ந்த சம்யு கண்ணில் பட கண்ணை சுருக்கினான். குறிப்பாக கதவை பார்க்க, சம்யு, உங்க செல்வம் வெளியில இருக்கார், இதுக்கு என்ன அர்த்தம் என்ற கையில் இருந்த கவரை காட்டினாள். அர்த்தமா? யாருக்கும் நீ போட்ட பிச்சை வேண்டாம், என்னோட பைக் வாரண்டி இருக்கு. சோ எனக்கு நேத்து வீட்டுக்கு போனதுக்கான ஆட்டோ செலவை மட்டும் எடுத்துக்கிட்டேன். சுஜி ஆட்டோ செலவும் இருந்திருக்கும், அது அவ ஃப்ரெண்டோட போனதால உனக்கு மிச்சம்தான். இதுக்கு தானே வந்த என்று கேட்டவனை வெறித்து பார்த்தாள் சம்யு.
பணத்தை திருப்பி வாங்கி கொண்டு மன்னிப்பு கேட்பதற்காகத்தான் வந்திருந்தாலும் அவன் சொன்ன விதம் அவளுக்கு உவப்பாக இல்லை. பிச்சை போட்டமா பெரிய இவன்! அடங்கியிருந்த கோபம் மீண்டும் வந்தது. எல்லாம் சரியாத்தான் இருக்கு, தேங்க்ஸ். அப்புறம் கீழே எவ்வளவு செட்டில் செஞ்சீங்க? 2000 என்றான் அவன். அவனை நிமிர்ந்து பார்த்தவள், வாட், 2000? யாரை கேட்டு கொடுத்தீங்க? அந்த உடைந்த பைக் மொத்த விலையுமே அதை விட கம்மியாத்தான் இருக்கும். யார் வீட்டு காசை எடுத்து தாராளமா கொடுத்திருக்கீங்க? ஏதோ எல்லாம் தெரிஞ்சவ ஒரு 100 200 கொடுத்து முடிப்பீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்லையா 2000? மை காட் என்று சொல்ல அவனுக்கு கோபம் வந்தது. அப்போ நீங்களே அங்கிருந்து செட்டில் செஞ்சுட்டு வந்திருக்கணும். இல்லாட்டி அவன் உங்க காரை உடைச்சிருப்பான். அதுக்கு நீங்க இதுக்கு மேலேயே செலவு செஞ்சிருக்கணும். ஏதோ இந்த மட்டும் போச்சேன்னு சந்தோஷப்படுங்க. எல்லாரும் பணத்தை விட்டு கொடுக்கறதுக்கு பிருத்திவிராஜ் இல்ல என்று சுட சுட சொல்ல அவள் பதிலுக்கு முறைத்தாள். அவள் ஏதோ சொல்ல வரும் முன், ஓகே, நான் விட்டு கொடுக்கல, எனக்கு நிஜமாவே தேவையில்லை. சரி, நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போது அவன் மேல் இருந்த கோபத்தில் மன்னிப்பு கேட்க தோன்றாததால் வேறு என்ன சொல்வது என்று சட்டென்று யோசித்து, கம்பெனி விஷயமா என்று ஆரம்பித்து அவன் சந்தேகமாக பார்ப்பதை கண்டுவிட்டு, இதை அப்பா டீல் செய்து கொள்ளட்டும், இல்லாவிட்டால் தொலைத்து விடுவார் என்று தோன்ற, உங்க கூட சுரேஷ், அதான் ஏசி டெக்ல எங்க அண்ணாவுக்கு கூட ஃப்ரெண்ட். அவன் புரிந்தது. மேலே சொல்லு என்று குறிப்பு காட்ட, அவரை எனக்கு பார்க்குறாங்க, அதான் உங்களுக்கு அவரை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டுட்டு போக வந்தேன். இப்போ லண்டன்ல தானே இருக்கார், பட் உங்களுக்கு டச் இருக்கா? சொன்னவுடன் தான் வேண்டாததை உளறியது மனதில் படிய, அதை எப்படி திரும்ப வாங்குவது என்று புரியவில்லை. இதற்குள் அவளுடைய அலைபேசி ஒலிக்க எடுத்தவள், சொல்லுங்க பாட்டி, என்ன ஸ்ரீ ஜிம் போகணுமா? இப்ப முடியாது, ஈவினிங் 4 மணிக்கு வர, டிரைவர் கிட்ட சொல்லி நீங்க வந்துடுங்க. ஓகே, பாய் என்று முடித்து அவனை பார்த்தாள். அந்த பொறுக்கியா சம்யுவுக்கு ஜோடியாவா? எங்கோ வலிக்க அதை உதறிவிட்டு எழுந்து நின்ற பிருத்வி மூலையில் இருந்த ஃப்ரிட்ஜில் இருந்து குளிர்ந்த நீரை குடித்தான். அப்படியே திரும்பி கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு அவளை தீர்க்கமாக பார்த்தான். அவன் பார்த்த பார்வை அவளை குறுகுறுக்க வைக்க, என்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா கேட்டாள். கம் எகெயின், நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற ஆளை பத்தி என்கிட்ட விசாரிக்க வந்திருக்கீங்களா? இதை என்ன நம்ப சொல்றீங்க? எனக்கு எப்பவோ காது குத்தியாச்சு மேடம். என்ன உங்க பைசாவை திரும்ப வாங்கிட்டு போக வந்திருப்பீங்க. என்னடா அநியாயமா என்னோட ரோஜா செடியை கொன்னவனுக்கு இப்படி அள்ளி கொடுத்துட்டோம்னு உங்க மனம் தவிச்சிருக்கும். அதான் வந்துட்டீங்க, சரியா? வந்த கோபத்தில் எழுந்து விட்டாள் சம்யுக்தா. அப்போது பார்த்து செல்வம் உள்ளே வர, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு, நேத்து நம்ம 2 பேர் இடையில நடந்ததுக்கு நியாயமா பார்த்தா நீங்க தான் எனக்கு பைசா கொடுத்திருக்கணும். நான் உங்களுக்கு கொடுத்து உங்களை அவமானப்படுத்திட்டேன்னு தான் காலையில வந்தேன். நேத்து நம்ம 2 பேருக்கும் இடையில நடந்த அந்த செயல் காரணமா எனக்கு ராத்திரி முழுவதும் தூக்கம் இல்ல. நேத்து நடந்தது 2 பேருமே மறந்துடுவோம். பாதிப்பு என்னவோ உங்களை விட எனக்குத்தான் அதிகம் என்றாலும் நான் உங்களை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி வேகமாக அறையை விட்டு செல்ல, அவள் சொன்னது இவன் வண்டியை இடித்து ரோஜா செடி உடைந்தது என்று இவனுக்கு புரிந்தாலும் செல்வம் அதை கேட்டு அதிர்ந்து இருவரையும் மாறி மாறி பார்த்தான். காது மடல் சூடாக இதை செல்வம் அவ்வாறு அர்த்தம் கொள்வான் என்று நினைத்த பிருத்வி அவனை பார்க்காமலேயே, நேத்து அவங்க வீட்ல என்று சொல்ல ஆரம்பிக்க செல்வம் தடுத்து, விடுங்க பாஸ், நடந்தது உங்க 2 பேத்துக்கும் இடையில, எனக்கு தெரிய வேண்டாம் என்று அவனுமே எங்கோ பார்த்து சொல்ல, பிருத்வி அவசரமாக அவனை பார்த்து, அவங்க வீட்டுல நிறுத்தி இருந்த என் பைக் மேல அவங்க காரை இடிச்சிட்டாங்க. அவங்க ஆசையா வளர்த்த ஒரு கருப்பு ரோஜா செடி மேல அந்த பைக் விழுந்தது. அதனாலதான் மேடம் பைசா கொடுத்தாங்க. இப்ப என் பைக்கும் சர்வீஸ் சென்டர்ல இருக்கு என்று கனகாரியமாக விளக்க, அப்படியா பாஸ், சரிங்க பாஸ், நீங்க சொன்னா சரியாத்தான் இருக்கும். இன்னைக்கு லஞ்சுக்கு வீட்டுக்கு போக போறீங்களா பாஸ் என்று இன்னமும் அவன் முகம் பார்க்காமல் பேச பிருத்வி தலையில் அடித்து கொள்ளாத குறை.
அப்போது சரியாக சாத்தாத அந்த அறை கதவை லேசாக திறந்த சம்யு வாயில் சிரிப்புடனும் கண்ணில் குறும்புடனும் அவனை பார்த்து பாய் என்ற கையாட்டி விட்டு செல்ல, இப்போது நிஜமாகவே தலையில் கை வைத்தான் பிருத்வி. அவள் வேண்டுமென்றே அப்படி தப்பாக அர்த்தம் கொள்ளுமாறு சொல்லி இருப்பது புரிய, இதை எப்படி இனிமேலும் செல்வத்திடம் விளக்குவது என்று தெரியாததால் அப்படியே விட்டுவிட முடிவு செய்தான். ஆனால் உள்ளே தன்னுடைய அறைக்கு செல்வதற்கு முன்னால் செல்வத்திடம், செல்வம், இங்க ஒரு நல்ல நர்சரியில பிளாக் ரோஸ் செடி ஒன்று ஆர்டர் செஞ்சு அவங்க வீட்டுக்கு அனுப்பிடு. அப்படியே அந்த சம்யுக்தா மேடம் என்னவோ கம்பெனியில ப்ராப்ளம் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் மாத்திட்டாங்க, அதையும் கொஞ்சம் செக் பண்ணு. நாம அவங்க சிஸ்டத்துல போறது தெரியாம செக் பண்ணு. முடியலைன்னா சொல்லு, நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். அடுத்த 2 மணி நேரத்துக்குள் ராமின் கம்பெனி சிஸ்டத்தில் புகுந்திருந்த வைரஸை பிருத்வி கண்டுபிடித்தது அவனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதை உடனடியாக நம்பகமாக சந்தானத்திடமோ அல்லது ராமிடமோ தான் சொல்ல வேண்டும். அவர்களுடைய பிரத்யேக நம்பர் அவனிடம் இல்லாததால் என்ன செய்வது என்று யோசித்தவனுக்கு ஒரு வழிதான் புலப்பட அதை செயலாக்குவது என்று முடிவு செய்தான். மணியை பார்க்க அது 3 என்று காண்பிக்க, அப்போதுதான் செல்வமுமே ஒன்றும் சாப்பிடவில்லை என்பது நினைவுக்கு வர, அவர்கள் கண்டுபிடித்ததை ஒரு பென் டிரைவில் போட சொல்லி பத்திரப்படுத்தி வைக்க சொல்லிவிட்டு அவனை வீட்டுக்கு கிளம்ப சொன்னான். போகும் முன் தாங்கள் ராமின் சர்வரை அணுகியதை யாரும் கண்டுபிடிக்க முடியாதவாறு இருந்த தடயங்களை அழித்துவிட்டு புறப்பட்டான். காலையில் இருந்தே ஒரு நிலையில் இல்லை ராம். கம்பெனியில் வேறு ப்ராப்ளம். ஃபயர்வால் சரியாக வேலை செய்யவில்லை. வெளியில் இருந்து ஏதோ வைரஸ் அவர்கள் சர்வரை சரமாரியாக தாக்க அவனுக்கு அதை உடனே சரி செய்தாக வேண்டிய கட்டாயம். இப்போது சீஃப் டெக்னிக்கல் ஆபீசர் சென் குப்தா இந்த பிரச்சனையின் தீர்வை அவருடைய குழு கண்டுபிடித்து விட்டது என்று சொல்லவே, அது தந்த நிம்மதியில் அதை உடனடியாக செயல்படுத்துமாறு சொல்லி இதை சந்தானத்தின் காதிலும் போட்டுவிட்டு மதியம் 12 மணி வாக்கில் மெடிக்கல் காலேஜுக்குள் நுழைந்தான். பெண்கள் காலேஜுக்கு முன்னாடி வந்திருக்கிறான் தான், அதுவும் சம்யுவுடைய காலேஜுக்கு கடலை போடுவதற்கு என்றே அவளை கொண்டு விடுகிற அழைத்து போகிற சாக்கில் என்று அநேக முறை வந்தவன். ஆனால் அப்போதெல்லாம் தோன்றாத ஒரு படபடப்பு இப்போது அவனுள் தோன்றியது. அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. எங்கு நோக்கினும் ஜீன்ஸும் டாப்ஸும் சல்வாரும் அணிந்து டாக்டர் கோட்டை கையிலோ தோளிலோ போட்டுக்கொண்டு அலையும் மாணவர்கள், கூடவே அங்கங்கே சற்று வயதான டாக்டர்களும் தென்பட, இந்த கும்பலில் நேற்று பார்த்த நாயகியை எப்படி தேடுவது என்று முதலாக கவலை தோன்ற அவன் காதுகளில் தேன் போல வந்து விழுந்தன வார்த்தைகள். அண்ணா, நீங்க எங்க இங்க? யாரையாவது பார்க்க வந்திருக்கீங்களா? பிரியாவின் குரலே அது. ஆஹா, பிரியா வருவாள் முன்னே, அவளுடைய நண்பர்கள் பட்டாளம் வருமே பின்னே. முகத்தில் சிரிப்போடு குரல் வந்த திசை நோக்கி திரும்ப, பிரியா கூட படிக்கும் ஒரு சக மாணவனுடன் இவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். அவர்கள் இருவர் மட்டும் இருந்தார்கள். ஹாய் பிரியா, நீ இந்த காலேஜில் தான் படிக்கிறியா? நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தனோட வந்தேன். அவனோட தம்பியை பார்க்க போயிருக்கான், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்க என்று ஏதோ சொன்னான். ஃப்ரெண்டோட தம்பியா? எந்த இயர்? அதுவா, 3rd இயர்னு சொன்னான். 3rd இயரா? பேர் என்ன? எங்களுக்கு 1 இயர் தான் சீனியர், நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். பிரியா உற்சாகமாக கேட்க இவன் விழித்தான். அது வெளியில் தெரியாதவாறு, அவனை வீட்டில் டிங்குன்னு கூப்பிடுவாங்க, இங்க காலேஜ்ல என்ன பேரோ தெரியாது பிரியா என்று முன் ஜாக்கிரதை முத்தண்ணாவாக சொல்ல, அவளும் ஒரு நிமிடம் யாரையாவது டிங்கு என்று தெரியுமா என்று சக மாணவனிடமும் கேட்டுவிட்டு உதட்டை பிதுக்கினாள், தெரியவில்லை என்று. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.